ஒரு ஊரில் மன்னர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு வேட்டையாடுவதில் அதிக இன்பம். அவர் தமது ஆயுதங்களுடன் காட்டில் கொடிய மிருகங்களை வேட்டையாடிவிட்டு நகருக்கு எல்லையில் உள்ள கோயில் மரத்தின் நிழலில் சிறிது நேரம் ஓய்வாக உறங்கிக் கொண்டிருந்தார். திடீரென்று எங்கிருந்தோ ஒரு கல் வந்து மன்னரை காயப்படுத்தி அவர் தூக்கத்தை கலைத்தது. சுற்றியிருந்த காவலர்கள் நாலா பக்கமும் சென்று ஒரு நடுத்தர வயது பெண்ணை பிடித்து அழைத்து வந்து மன்னர் முன் நிறுத்தினார்கள். மன்னர் அந்த பெண்மணியை பார்த்து, "ஏன் அம்மா, என் மீது கல்லை எறிந்தாய்? அது என் தூக்கத்தை கலைத்ததுடன் என்னையும் காயப்படுத்திவிட்டது" என்றார். அதற்கு அந்த பெண் அரசரை பார்த்து, "மன்னர் பெருமகனே, நான் உங்கள் மீது கல் எறியவில்லை. இந்த மரத்தில் இருந்த மாம்பழத்தை அடிக்கத்தான் கல் எறிந்தேன். ஆனால் தவறி அது உங்கள் மீது விழுந்துவிட்டது" என்று அந்த பெண் நடுங்கும் குரலில் சொன்னாள். அவளின் கண்களில் பயமும் பசியும் தெரிந்தது. "என் குழந்தைகள் பல நாட்களாக சரியாக சாப்பிடவில்லை. இந்த பழத்தை எடுத்துச் சென்று அவர்களுக்கு கொடுக்க நினைத்தேன்" என்றாள். அந்த வார்த்தைகள் மன்னரின் மனதை உருகச் செய்தது. ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த அவர் பின்னர் மெதுவாக சிரித்தார். "ஒரு மரம் அதற்கு கல் எறிந்தவர்களுக்கு கூட இனிய பழங்களை தருகிறது. ஆனால் நான் மனிதன். என்னை காயப்படுத்தியவளை தண்டிப்பது எப்படி நியாயமாகும்?" என்றார். உடனே அந்த பெண்ணுக்கு உணவும் பணமும் வழங்க உத்தரவிட்டார். மேலும் அவளின் குடும்பம் இனி பசியால் தவிக்கக்கூடாது என்றும் ஏற்பாடு செய்தார். அன்று மன்னர் உணர்ந்தார், கருணை கொண்ட இதயம்தான் உண்மையான அரசாட்சியின் அடையாளம் என்று.